உடற்பயிற்சியிலேயே பார்த்தீங்கன்னா, ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு உடற்பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணுங்க. ஸோ அந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? இங்கே வந்து நமக்கு கோச்சிங் வந்து எப்படி குடுக்குறாங்க? அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதோட பார்த்தீங்கன்னா, பேட்மிண்டன் கோச்சிங் சென்டரும் இங்கே இருக்குங்க. அது சார்ந்த ஒரு தகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சார் வணக்கம் சார். உங்க பேரு சார்? சரவணன். பிரைம் ஸ்போர்ட்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்க? பிரைம் ஸ்போர்ட்ஸ் வந்து பிபிஜி காலேஜ் நியர்பை விளாங்குறிச்சி. நம்ம ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குது சார்? இங்கே வந்து பிரைம் ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்விம்மிங் ப்ளஸ் பேட்மிண்டன் ப்ளஸ் ஃபிட்னஸும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் கோச் தானே சார்? எஸ். இது பேசிக்காக வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு என்ன நம்ம அவசியம்? அவன் ஸ்விம் சூட் கேப் காகல்ஸ் இருந்தாலே போதும். மற்றபடி அட்வான்ஸ் லெவல் போக போக தான் ஸ்விம்மிங் கிட் வாங்குவோம். எப்படி கற்றுக்கிட்டீங்க? எத்தனை வயசில் நீங்கள் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் 5 வயசுலேருந்தே ஸ்விம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் வரவும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு ட்ரெயின் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ட்ரைனிங் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு? முத இங்கே கார்பரேஷன் ஸ்விம்மிங் ஃபூலில் இருந்தோம். நான் ஜாயின் பண்ணி இப்போ 6 வருஷம் ஆச்சு. இங்கே பேசிக்காக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஸ்விம் பண்ண வராங்க சார்? கண்டிப்பாக. ஓகே. இப்போ சின்ன குழந்தைங்க வராங்க, எனக்கு தண்ணி பார்த்தாலே இப்போ பாருங்கள் ஒரு குழந்தை கூட அடம்பிடிச்சிட்டு இருக்கு, இறங்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஸ்விம் சொல்லிக் கொடுப்பீங்க? இப்போதைக்கு 4 கோச் இருக்கும். 2 கோச் உள்ளே இருப்பாங்க, 2 கோச் மேலே இருப்பாங்க. அதனால சேஃப்டி வைஸாக எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். எல்லா குழந்தைகளும் ஃபஸ்ட்டு ஃபியர்னஸ் போக்க தான் நம்மளுக்கு டைம் ஆகும். அது ஃபியர்னஸ் போயிடுச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஸ்விம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ ஆழம் அடி இருக்குங்க சார்? 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் இருக்கும். 5 அடிங்கிறது எப்படி பெரியவங்க வந்து அந்த இடத்துல? பெரியவங்க வந்து ஸ்விம் பண்ணுறது. அடுத்து இந்த ப்ரொஃபஷனலாக ஸ்விம் பண்ணுறவங்க, காம்படிஷன் போகிறவங்க அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. 3 அடிங்கிறது சின்ன குழந்தைங்க? சின்ன குழந்தைய லேர்ன் டு ஸ்விம்மர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு.